துதிக்கிறோம் ஐயா. அப்பா பிதாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கொடான கொடி நன்றிபடி செலுத்தி உம்மை உயர்த்தி போற்றுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். இந்த நாளை நீர் ஆசீர்வதித்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். நெல்லி புஷ்பமே சோத்திரம், சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கினே, கர்த்தர் ராஜரீகம் செய்கிறார், கலங்கிட தேவையில்லை. லீலி புஷ்பமே சோத்திரம், சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கினே, கர்த்தர் ராஜரீகம் செய்கிறார், கலங்கிட தேவையில்லை. பூமியிலே சமாதானம் கொடுக்க வந்தார், உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறிடவே. பூமியிலே சமாதானம் கொடுக்க வந்தார், உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறிடவே. கவலை கண்ணீர் துடைத்திடவே இயேசு வந்தார், கலங்காதே கிடையாதே என்று சொன்னார். கவலை கண்ணீர் துடைத்திடவே இயேசு வந்தார், கலங்காதே திகையாதே என்று சொன்னார். லீலி புஷ்பமே தோத்திரம், சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கினே, கர்த்தர் ராஜரீகம் செய்கிறார், நாம் கலங்கிட தேவையில்லை. பாதைக்கு வெளிச்சமாக இருப்பார், ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுப்பார். பாதைக்கு வெளிச்சமாக இருப்பார், ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுப்பார். திருப்தியாய் நடத்திடுவார், நித்தமும் நம்மை நடத்திடுவார். திருப்தியாய் நடத்திடுவார், நித்தமும் நம்மை நடத்திடுவார். லீலி புஷ்பமே தோத்திரம், சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கினே, கர்த்தர் ராஜரீகம் செய்கிறார், நாம் கலங்கிட தேவையில்லை. பஞ்சகாலத்தில் உயிரோட காப்பார், கையிட்டு செய்யும் வேலை ஆசீர்வதிப்பார். பஞ்சகாலத்தில் உயிரோட காப்பார், கையிட்டு செய்யும் வேலை ஆசீர்வதிப்பார். பராக்கிரமம் நிறைந்தவர் நம் இயேசு, நமக்காக பிறந்தார். பராக்கிரமம் நிறைந்தவர் நம் இயேசு, நமக்காக பூமியிலே பிறந்தார். லீலி புஷ்பமே சோத்திரம், ஹல்லேலூயா. சிறியவனை புழுதிலிருந்து தூக்கினே, ஆமென். கர்த்தர் ராஜரீகம் செய்கிறார், நாம் கலங்கிட தேவையில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் ராஜரீகம் செய்கிறார், நாம் கலங்கிட தேவையில்லை. பூமியில சமாதானத்தை கொடுக்க வந்தார் நம் தேவன். ஹல்லேலூயா. நம் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றிடுவார், கவலை கண்ணீரெல்லாம் துளைத்திடுவார். அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. ஏற்ற வேளையில் அவர் நமக்கு ஆகாரம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பஞ்சகாலத்திலே நம்மை திருப்தியாய் நடத்துகிற தேவன். பாதைக்கு அவர் அல்லேலூயா வெளிச்சமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ரூஷலமன தூரமன ரியாந்தரவர ஷபகலவர தூரமன ரியாந்தரவர ஸ்தோத்திரம். ரத்தத்தை தெளிக்கிறோம் இயேசுவே. ஆமென். கல்வாரி ரத்தம் எங்களுக்காக சிந்தின ரத்தம் எங்க தேசத்து மேல நாங்கள் தெளிக்கிறோம் ஐயா. மக்கள் மேல தெளிக்கிறோம். விடுதலை கொடுங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. வேலையில கூட ஆண்டவரே அப்பா நிறைய பிள்ளைகள் +2 முடித்து காலேஜ் சேர்ந்திருப்பாங்க. வேண்டிய பொருளாதார தேவையெல்லாம் சந்திக்கணும். ஆண்டவரே தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லையப்பா. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய் என்று சொல்லியிருக்கீங்கய்யா. வாக்கு தத்தமானது ஆண்டவரே அப்பா. உம்மிடத்தில் உண்மை உள்ள தேவன் இடத்தில் வந்தது ஒருபோதும் ஆண்டவரே அப்பா அது செய்யாமல் விட மாட்டீங்க ராஜா. அப்படியாக அநேக பிள்ளைகள் அப்பா உண்மை தேடி நோக்கி வரட்டும். ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். இந்த வார்த்தை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். ஆண்டவரே வார்த்தையே வெளிச்சம் ஐயா. அதை கடைபிடித்து நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைவானதே நமக்கு கொடுக்க வல்லவர்.
நசரேயனா இயேசு கிறிஸ்து வல்லமை நாமத்தை கேட்கிறேன் ஜீவன நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே தேவ சமூகத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கிறது ஏசப்பாக முகம் சந்தோஷமான ஒரு நேரம். அல்லேலூயா. அவருக்கு அதான் பிரியம். நம்மோட கூடவே அவர் உறவாடி கொண்டே இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 24 மணி நேரம் அவரோட கூட இருந்தாலும் அவருக்கு சந்தோஷம்தான். அதான் தாவீது சொல்லுவான், நான் இடைவிடாமல் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன்மா. அல்லேலூயா. அப்படி நம்ம தேவனோடு கூட இணைந்து வாழும்போது நம்முடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கும். பிரியமானே, இந்த நாளிலே வேதம் ஒரு சகரியா புத்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம் என்ன காரியம் சொல்லுதுன்னு பார்ப்போம். சகரியா 9:12. நம்பிக்கையுடைய சிறைகளே. அல்லேலூயா. யாருக்கு நம்பிக்கை இருக்குதோ அவங்கள பார்த்து சொல்கிறார் ஆண்டவர், அரணுக்கு திரும்புங்கள். என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? மனம் திரும்புங்க, என்கிட்ட வாங்க. அல்லேலூயா. ரெட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். எப்படி தருவாராம் நன்மை? நம்ம கேட்குறது ஒன்றுன்னா அவர் அதை டபுளாக கொடுப்பாராம். அல்லேலூயா. நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலாகவே தருவேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள், பிறகு எல்லாம் உங்களுக்கு கூடவே கூட்டி கொடுப்பேன். அப்படி தான் ஆண்டவர் எல்லாமே ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். அதை எப்போ தருவேன்னு சொல்கிறாரு? இன்றைக்கே தருவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி மாத்திரம் இல்லை. அல்லேலூயா. எப்போல்லாம் ஜெபிக்கிறீங்களோ, எப்போல்லாம் அவரை நம்பி கூப்பிட்றீங்களோ அப்போல்லாம் தருவேன்னு அர்த்தம். இன்றைக்கி கேட்டு நாளைக்கு இல்லை, நான் நேத்தான் கொடுக்குறேன்னு சொல்லி இன்றைக்கி கொடுக்குறேன் அப்படி இல்லை. இன்றைக்கே தருவேன்னா இப்போவே நீ இப்போ என்ன ஜெபத்தில் நீ இருக்கிறியோ அந்த காரியத்தை உனக்கு நான் செய்வேன். வாக்குத்தத்தம் பண்ணுறார். அல்லேலூயா. வாக்கு மாறாதவர். வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவர்? வாக்கு மாறாதவர். சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல, வசனித்தும் அதை நிறைவேற்றாத தேவனும் அல்ல. அப்பேற்பட்ட தேவன், பொய்யுரையாத தேவன். பாவனை என்னானே அவருக்கு தெரியாதா? பாவம் அறியாத தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமான தேவன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களுக்கு எந்த வண்ணானும் வெளுக்கக்கூடாத வெண்மையை தருவாராம். வசனம் சொல்லுது. அப்போ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். என்கிட்ட வாங்க, கோட்டை கிட்ட வாங்க. கோட்டையும் மதிலும் சுவருமா நான் உனக்கு இருப்பேன். உனக்கு பயங்கரமான பாதுகாப்பாக நான் இருப்பேன். என்னை மீறி உனக்கு எந்த ஒரு சம்பவம் நடக்காது. ஒரு மனுஷனுக்கு கேரண்டி வேணும்னா ஏசப்பா கிட்ட இருந்தால் தான் அவனுக்கு கேரண்டி. ஒரு 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 உயிர் இந்த உலகத்தில் மனுஷ உயிர் பிறக்குதுன்னா அது கேரண்டி அதுக்கு எப்போ கிடைக்குதுன்னா அந்த பிள்ளைய ஏசப்பாவுக்குன்னு பிரதிஷ்டை பண்ணும்போது தான் கிடைக்குது. இல்லையா? குழந்தை பிறக்கத்துக்கு முன்னாடியே பிரதிஷ்டை பண்ணிடணும். எனக்கு பிறக்கிற குழந்தைய நான் உமக்காக தர ஆண்டவரே, உண்மையிலே வளர்க்குற ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தை நான் தரேன். எனக்கு என் கணவருக்கு பயப்படுற, தாய் தப்புன்னு பயப்படுற பயம் இல்லை, எங்கள் அப்பாவுக்கு பயப்படுற பயத்தை நான் நடத்துவேன் ஆண்டவரே. முதல்ல ஒப்பு கொடுத்துருங்க. அந்த குழந்தை பத்திரமா வெளியே வந்து சேரும். ஏன்னா பிரசவத்தை நான் தடுக்க மாட்டேன்ற, பிரசவிக்கிற நான் பிரசவத்தை தடுக்க மாட்டேன். அப்போ பிரசவம் பண்ணுறதே அவரு தானா? அல்லேலூயா. உள்ளேருந்து அந்த குழந்தைய தள்ளி விடுறவரே அவரு தான். அவரை நம்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நல்ல சுக பிரசவம் கிடைக்கும். ஆனால் விசுவாசத்தில் தான் இருக்குது, நம்பிக்கையில் தான் இருக்குது. அல்லேலூயா. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன். ஒரு பிள்ளைக்கு குழந்தை பிறக்கிற நாள் வந்துடுச்சு, ஆனால் பிறக்கலை. அந்த பிள்ளைக்கு ஏதோ வலி எடுக்குன்னு சொல்லுவாங்க, அந்த வலியும் இல்லையா சொன்னது, அவங்க சொன்னது. உடனே அந்த பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணி பிள்ளை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்களாம்.
எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்களாம். அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருக்கிறத விட்டு அங்கே இந்த பாப்பா வந்து ஏசப்பா ஏசப்பான்னு கத்தியிருக்குது. அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க நர்ஸுங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, சும்மா ஏசப்பா ஏசப்பான்னு கத்திருக்காது, இரு உங்கள் ஆப்ரேஷன் பண்ணி பிள்ளை எடுத்துறேன் அப்படின்னாங்களாம். அப்போது இந்த பிள்ளை விடலையாம், கத்துதா எஸ்எப்பா எஸ்எப்பான்னு ஆப்ரேஷன் தேட்டர் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்களாம். கரெக்டாக அவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு அந்த அன்சேஷாவோ குளோரோஃபார்ம் ஏதோ கொடுக்க போகும்போது எஸ்எப்பான்னு கத்துச்சான், குழந்தை வெளியே வந்துடுச்சான். இல்லையா? எப்படி இது பாருங்க, அந்த பிள்ளை கத்து அந்த தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டிருக்குது அந்த இடத்துல. அதனால தான் அந்த பிள்ளை அப்படி கத்திருக்கிறா, எஸ்எப்பா எஸ்எப்பாவை கூப்பிடும் போதுங்க அந்த விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கொன்ற. அல்லேலூயா. ஏன்னா உறுதியா இருக்கிறாரு. நம்பப்படும் உறுதி, காணப்படாத நிச்சயம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மை தருவேன். அதை எப்போ தருவேன்? இன்றைக்கே தருவேன்னு சொல்லிட்டு சகரியா எழுதுறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவர் நம்ம கூட என்ன செய்கிறாருன்னா உடன்படிக்கை வைக்கிறார், உடன்படிக்கை பண்ணுறாராம். ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. 49வது அதிகாரத்தில் இருக்குது. ஓஷில ரபா ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 49வது அதிகாரத்தில் நான் வந்து 9வது வசனத்தை வாசிக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உன்னை காப்பாற்றி. பார்த்தீங்களா, ஒரு மனுஷனை எதுக்கு காப்பாற்றுறாருன்னா ஆண்டவர் கட்டுண்டவர்களை நோக்கி. இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் இயேசு அறியாதவங்க எதில் இருக்கிறாங்க? கட்டுகளில் இருக்கிறாங்க, பிசாசு கட்டில் இருக்கிறாங்க, பில்லி சூனிய கட்டுகளில் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து நீங்கள் என்ன சொல்லணுமா? புறப்பட்டு போங்கள் என்று சொல்லணுமா. பயப்படாதீங்க, வெளியே வாங்க. லாசர் என்ன செய்யப்பட்டிருந்தான்? அவன் மரித்துக்கு போது அவனை ஆண்டவர் 4ஆவது நாள் போய் அவர் லாசரை எழுந்து வாழ்றான், உயிர் தெழுறான். ஆனால் அவன் எப்படிப்பட்டிருக்க? கட்டப்பட்டு இருக்கிறான். கட்ட அவிழ்த்து விடுங்கள்ன்றார். அதை போல இன்னைக்கு கட்டவிழ்க்க நம்மை வைத்திருக்கிறார் ஆண்டவர். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கொண்டு உங்ககிட்ட எதிர்பார்ப்பே அதான் அவர். அல்லேலூயா. வேற எந்த எதிர்பார்ப்பை கூட நமக்கு அவர் உயிரை கொடுக்கல. எந்த எதிர்பார்ப்போடு கூட அவர் உயிரை கொடுக்கல. நம்மக்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு அவர் இல்லை. ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு, அது என்னன்னா, கட்டுண்டவர்களை நோக்கி புறப்படுங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும். ஏன் இருளில் இருக்கிறீங்க? வாங்க வெளியே, ஏசப்பாட்ட வாங்க, நானே உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்றாரு, அவர்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்றதுக்கும், நான் உன்னை காப்பாற்றுகிறேன். சும்மா காப்பாற்றல. அல்லேலூயா. ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றி அதை காப்பாற்றுறோம், அதுக்கு எரு போடுறோம் சொல்கிறோம்னாக்கா சும்மா இல்லை. அது ஒன்று பூ கொடுக்கணும், இல்லை கனி கொடுக்க, ஏதாவது ஒன்று கொடுக்கணும். கொடுத்தாதான் அதை காப்பாற்றுவோம். அதை போல தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட இருந்து எதை எதிர்பார்க்கிறாருன்னா, கட்டுண்டவர்களை கட்டுண்டவர்களை கொண்டு நான் புறப்படுங்கள் சொல்லவும், இருளில் இருக்கிறவங்க கண்டு புறப்படுங்கள் சொல்கிறவங்க தான் நம்மளை தேவனை வச்சிருக்காரோ. வெளியே வாங்க, வெளிச்சத்துக்கு வாங்க, இயேசுகிட்ட வாங்க. ஏன் அப்படி கட்டில் இருக்கீங்க? ஏன் அப்படி கஷ்டப்படுறீங்க? ஏன் வாழ்க்கையில் அப்படி துன்பத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும் உன்னை காப்பாற்றி, அது சொல்ல பாருங்க, உண்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். உன்னை அக்ரிமெண்ட்டாக வச்சிருக்கிறேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகள் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கு. அப்படி செய்கிறவங்களுக்கு வழியோரங்களிலே மேய்வார்களாம், சகல மேடுகள் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்குமா. உள்ளும் புறமும் சென்று என்ன செய்வாங்களா? மேய்ச்சலை கண்டடைவார்கள். அதான் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடு. நீ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். நம்பிக்கையுடைய சிறைகளை என்னுடைய வேலைக்கு வாங்க, என் உத்தியோகத்துக்கு வாங்க. எதோ உத்தியோகத்தை தேடி எப்படியோ ஓடுறாங்க ரூபா காசுக்காக. அல்லேலூயா. ஒரு நாளெல்லாம் போட்டு 12 ஹவர் வேலை செய்துட்டு கூட மிஞ்சி போனால் 10,000 கொடுக்குறாங்க. 12 ஹவர் வேலை வாங்குறாங்க, 10,000 சம்பளம் கொடுக்குறாங்க. எவ்வளோ? ஒரு நாளைக்கு எவ்வளோ? 300 ரூபா. 300 ரூபா வச்சுன்னு பிழைக்க முடியுமா சொல்லுங்கள்? வீட்டு வாடகை கொடுக்க முடியுமா? அதுக்கு ஓடுறாங்க. 12 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. நீ எனக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்கு,
தசமாக எப்படி கொடுக்குறியோ 10ல் 1 பங்கு, நேரத்தில் 10ல் 1 பங்கு எனக்கு ஒதுக்கு. 24 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர் எனக்காக ஒதுக்கு டெய்லி. உன்னை நான் எப்படி வச்சிருக்கிறேன் பாருன்ற. அதான் நம்பிக்கையுடைய சிறைகளே. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இந்த காரியத்தை செய்யுங்க. உங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? சகல மேடுகளும் உங்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் அழைத்து செல்வார். ஓ ரீக்கலரவா. ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் நம்பிக்கையுடைய சிறைகளா இருக்கணும். அரணுக்கு கோட்டைக்கு திருமணம். நீங்க ரெட்டிப்பான நன்மைக்கு தருவேன், இன்றைக்கு தருவேன்னு சொன்னீங்களே, அதை அவங்க சுவாசித்து இந்த வார்த்தையை நம்பணும். வாக்கு தத்தத்தை உறுதியாய் பற்றி கொள்ளணும். எழும்பி பிரகாசிக்கணும். இந்த உலகத்தில் வெற்றியான வாழ்க்கை வாழணும். சாட்சியா இருக்கணும். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசுடன் நஸ்ரேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன். ஜீவுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.